குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 5th and 6th இங்கிலீஷ்ல பார்க்க போற நியூ டாபிக் கிராமர்ல கன்ஜங்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ பாடத்துக்குள்ள இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நம்ம ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ்க்காக ஒரு திருக்குறள் பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து பாடத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் கிளாஸ்ல. ஸோ பார்க்கலாம். நமக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கு. குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு போலாம். திருக்குறள் 619வது திருக்குறள். இது பாத்தீங்கன்னா குறள் வந்து தாளாண்மை என்னும் தகைமைதான் தப்பாது தாள் ஆண்மை இல்லாத கயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். சோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சி உடைமை என்ற பண்பு இல்லாதவன் ஒரு பயனில்லாத கயிற்றை போன்றவன் ஆவான். யூஸ்லெஸ். இத நம்ம வந்து மாணவர்களாகிய நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில வந்து கல்வி அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது." அது அப்படி கிடையாது. நம்ம கல்வி கற்றால் மட்டும் தான் எங்க போனாலும் நம்மளால வந்து லைஃப்ல ரன் பண்ண முடியும். கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற விடாமுயற்சி என்பது மிகவும் அவசியமாகும். சோம்பேறியா இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. முயற்சி இருப்பவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறள்ல இருந்து நமக்கு தேவையான கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ நமக்கு இந்த வயசுல வந்து 15 வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க ஓடுற பாம்ப பிடிக்கிற வயசு. அது வந்து ஒரு பழமொழிக்கு உங்களுக்கு சொல்றது. பட் அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வேகமாவும், முயற்சியோடையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பழமொழி சொல்றாங்க. நம்ம வந்து சோம்பேறித்தனமா எந்த நேரமும் தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது. ஏதோ கடமைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, வீட்ல அனுப்பிட்டாங்க. சோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போறோம். அங்க போய் வந்து எதையோ டீச்சர் நடத்துறாங்க, காதால கேட்கிறோம், அப்படி வரோம். அப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்மளும் கடமைக்கு 12 வருஷம், 15 வருஷம் ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், எல்லாம் படிப்போம். பட் திரும்பி பார்த்தா நம்ம என்ன படிச்சோம், என்ன பண்ணோம்னு நமக்கே வந்து விடை தெரியாது. அந்த மாதிரி விடை தெரியாத ஒரு பயனில்லாத ஒரு இத வந்து நம்ம பண்ணிட்டு வந்து, வயசு ஒரு ஸ்டேஜுக்கு உங்களுடைய பள்ளி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வயத தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க அத திரும்பி பார்த்து யோசிச்சு ஒரு உபயோகமும் கிடையாது. அப்ப நீங்க வந்து ஒரு பயனில்லாத ஒரு கயிறு தான். யூஸ்லெஸ். அதே வந்து நம்ம இந்த படிக்கக்கூடிய வயசுல வேகத்தோடையும், உத்வேகத்தோடையும், விடாமுயற்சியோடையும் நமக்கு வந்து வாழ்க்கையில கல்வி அறிவுங்கிறது எவ்வளவு முக்கியம், ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு திங்க் பண்ணி நம்மளுடைய சோம்பலை எல்லாம் மூட்டை கட்டி வச்சு நம்ம வந்து முன்னேற நினைச்சோம், விடாமுயற்சி பண்ணினோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால லைஃப்ல வின் பண்ண முடியும். ஆனா முயற்சியே பண்ணாம ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் நாளைக்கு ஒரு கயித்த தூக்கி எறிகிற மாதிரி எறிவாங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி இல்லாம நமக்கும் வந்து என்ன வேணும்? லைஃப்ல வந்து நெறைய அச்சீவ்மென்ட்ஸ் நம்ம பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு, சோம்பேறித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, முயற்சி அப்படிங்கிற வந்து ஒரு கயிற்ற நம்ம கையில எடுக்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போலாமா? சரி. இந்த குறள இன்னொரு தடவ பாத்துக்கோங்க. தாளாண்மை என்னும் தகைமைதான் தப்பாது தாள் ஆண்மை இல்லாத கயிறு. ஓகேவா? சரி. இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு வரோம். கிராமர் ஜெனரல் டாபிக் கிராமர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கிலீஷ்ல. ஸோ நான் நமக்கு வந்து கிளாஸ் புக்ல வந்து உங்களுக்கு இதுல கன்ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது டாபிக் வந்து கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன? இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நீங்க இலக்கணம் படிப்பீங்க. ஆங்கில இலக்கணம் இது. கன்ஜங்ஷன்ங்கிறது வந்து ஆங்கில இலக்கணம். தமிழ் இலக்கணம் வந்து இணைப்பு சொல் அப்படின்னு சொல்றோம். இணைப்பு சொல்னா என்ன? ஒரு சொல் ஒரு சொல் அல்லது சொற்றொடர். ஒரு சொல் தொடரோ அல்லது ஒரு சொல்லையோ இணைப்பதற்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு வா வார்த்தையே ஒரு வேர்ட். அதத்தான் வந்து என்ன சொல்றோம்னா கன்ஜங்ஷன்ஸ் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்றோம். வேர்ட் ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும்னா வேர்ட். அதாவது எனக்கு டீ குடிக்க பிடிக்கும். ஆனால் அந்த டீ கூட பிஸ்கெட்டும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனால் அந்த டீ கூட, ஆனால் அப்படின்னு அங்க ஒரு ஒரு ஆனால்ன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கொண்டு போறோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்ல என்னங்கிறத நமக்கு சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா, ஆங்கிலத்துல வந்து கத்துக்கிறது ரொம்ப 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 ஈஸி. எனக்கு ஸ்விம் பண்ணணும்னு ஆசை. ஆனா எனக்கு பயம். ஆனால் எனக்கு பயம். அந்த ஆனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தையை தான் ஒரு இணைப்புச் சொல் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இணைப்புச் சொல். பட், ஆர், அண்ட் எல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து இணைப்புச் சொற்களுக்காக. இந்த இணைப்புச் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இந்த கன்ஜங்ஷன் வந்து மேஜரா வந்து 3 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. மேஜரா எத்தன டைப்ஸா பிரிக்கிறாங்க? 3 வகைகளா இத வந்து பிரிக்கிறாங்க இந்த கன்ஜங்ஷன. ஓகேங்களா? சோ அந்த 3 வகைகள் என்ன அப்டின்னா, குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், பேர்டு கன்ஜங்ஷன். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் தமிழ்ல ஆக்கங்கள் என்ன, அர்த்தங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, ஆங்கிலத்துல தெரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பேர்டு, கோஆர்டினேட்டிங், சபார்டினேட்டிங் அண்ட் பேர்டு 3 முக்கிய வகைகளாக பிரிக்கிறாங்க இத. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், பேர்டு கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரி. இந்த கோஆர்டினேட்டிங், சபார்டினேட்டிங், பேர்டு சரி. இப்போ இதுல சில வார்த்தைகள், சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சபார்டினேட்டிங்ல சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேர்டுல சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, வாட் இஸ் மீன் பை கோஆர்டினேட்டிங்? ஒருங்கிணைந்த இணைப்புச் சொல் அப்படிங்கிறது தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த அதாவது அந்த தொடரோ அந்த சொல்லோ அதனோட இணைக்கப்பட்டு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ தான் வந்து கோஆர்டினேட்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வரும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா எத எத சொல்லுவோம்? அப்ப அந்த ஒருங்கிணைந்த ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ அதனோடு ஒருங்கிணைந்ததை கோஆர்டினேட்டிங்ன்னு சொல்லுவோம். சபார்டினேட்டிங்கிறது வந்து துணை. சப்போர்ட் பண்றது. அதாவது நீயும் இரு, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றத வந்து சபார்டினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பேர்ட் அப்படின்னா வந்து ஜோடி. 2 பேத்தையும் சேர்த்துறது, இணைக்கிறது. அந்த இணைக்கும்போது சில வார்த்தைகள வந்து சில வேர்ட்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அததான் வந்து இணை இணை இணைப்புச் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இணை இணைப்புச் சொல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய வா வேர்ட் வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஓகேவா? சொல். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அக்ரானிமியம். அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் இஸ் ஃபார், ஏ அண்ட், என் நார், பி பேட், ஓ ஆர், ஒய் எச், எஸ் ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா அது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஒருங்கிணைந்த இணைப்புச் சொல். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்தோ, ஆஃப்டர், பிஃபோர், பிகாஸ், ஆஸ், ஈவன், இஃப் ஒரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொன்னுக்கா மீனிங் சொல்றேன். ஜஸ்ட் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லாம் மேஜரா இந்த வார்த்தைகள் ஃபேன் பாய்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா மேஜரா வந்து இங்க நான் குடுத்திருக்கிறது. பேர்டு கன்ஜங்ஷன்னாலும் எய்தர் ஆர், நெய்தர் நார், சோ தட், நாட் ஒன்லி, போத், வெதர், சூனர், மோர், ராதர் தென், ஆஸ் இதெல்லாம் வந்து என்னது? பேர்டு கன்ஜங்ஷன். சரியா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல இங்க ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒவ்வொன்னுத்துக்கா நீங்க வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். அத வந்து நம்ம வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஃபேன் பாய்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து முதல்ல ஃபேன் பாய்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். சரி, ஃபேன் பாய்ஸ் இங்க எழுதியே வச்சுப்போம். எஃப், ஏ, என், பி, ஓ, ஒய், எஸ். ஃபேன் பாய்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா,
அத நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன? அதுல என்னென்ன இருக்கு? என்னென்ன யூஸ் பண்றோம்? F is for A and N for என்ன? B for என்ன? O for என்ன? எல்லாமே வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்னுத்துக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? For அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் வந்து for. For அப்படின்னா ஏதாவது some ரீசன்க்காக used to show the reason for something. Used to show the reason for something. நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். The team was happy for they had won the championship. அந்த டீம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஏன்னா ஏனென்றால் அவங்க சாம்பியன்ஷிப் அந்த கப்ப வின் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால், ஏன்னா அப்படிங்கிற அந்த நம்ம ஏனால் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோம். ஃபார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன குறிக்கிறதுக்காக ஷோ த ரீசன் ஃபார் சம்திங். ஷோ த ரீசன் ஃபார் சம்திங் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன கன்ஜங்ஷன் என்ன இணைப்பு சொல் யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. சரி. அடுத்தது வந்து அண்ட் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் த திங்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டுகெதர். அதாவது ஒரே இப்ப எனக்கு என்ன எடுத்துக்கோங்க. இல்ல உங்கள பர்ட்டிகுலரா உங்கள எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஆள். உங்க அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெர்சன் தான் அந்த பெர்சனுக்கு பிடித்த 2 விஷயங்களை ஒருங்கிணைப்பது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. கனெக்ட் திங்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டுகெதர். சிமிலர் ஆர் டுகெதர். அதாவது ஒரே ஒருத்தங்களையே வந்து சொல்லுவது. ஆனா வந்து அவங்களுடைய 2 விஷயங்களை ஒருங்கிணைப்பது. She loves to read and write. She loves to read and write. அதாவது அவளுக்கு எழுதவும் பிடிக்கும், படிக்கவும் பிடிக்கும். Read and write. She loves to read and to write. அதாவது அவளுக்கு ஒரே ஒரு பெர்சன் அந்த ஒரு பெர்சனுக்கு இருக்கக்கூடிய 2 வேலைகளை ஒருங்கிணைத்து சொல்வதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய இணைப்புச் சொல் வந்து and. Connects things that are similar or together. அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? and யூஸ் பண்ணுவோம். அடுத்தது N for nor. nor அப்படின்னா இத வந்து எய்தர் ஆர் நெய்தர் நார்ல யூஸ் பண்ணுவோம். used with neither to join two negative ideas. நெகட்டிவ் ஐடியாஸ் அதாவது அவனுக்கு வந்து he does not like coffee nor does he drink tea. அவனுக்கு காஃபி பிடிக்கல ஆனா டீயை வந்து ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நெகட்டிவ் ஐடியாஸ பண்றதுக்காக நார் அப்படிங்கறத வந்து he does not like coffee nor does he drink tea. இவனுக்கு இது பிடிக்காது ஆனா வந்து அவன் டீ குடிப்பானா? ஓகேவா? டீ குடிப்பானா? அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது நார் அப்படிங்கிறது. ஆம். எக்ஸாம்பிள்ஸ் நெறைய நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டில காட்டுறேன் இதுக்கு. அடுத்தது பட். பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். யூஸ்டு டு ஷோ a contrast or an exception. But the weather was cold but we still went to the beach. இன்னைக்கு வந்து தட்பவெப்பம் மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இல்ல மழை பெய்யுது. ஆனாலும் நம்ம பீச்சுக்கு போவோம். நம்ம பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போறோம். என்ன வேணா சொல்லுங்க. பட் ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்றோம்? ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்னவா வேணா இருக்கட்டும். ஆனா நான் இத பண்ணுவேன். இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கட்டும். எனக்கு இன்னைக்கு வந்து பீஸா சாப்பிடணும். இன்னைக்கு வீட்ல வந்து பவர் கட். ஆனா எனக்கு பீஸா வேணும். இப்ப புரியுதா? பட் எங்க யூஸ் பண்ணுவோம்? அதாவது எந்த செயல் வேணாலும் இந்த பக்கம் இருக்கட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. பட் ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நிப்போம். அதுதான் அங்கதான் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் என்ன? பட். இங்க என்ன வேணா நெகட்டிவா என்ன சிச்சுவேஷன் வேணா இருக்கட்டும். ஆனா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பண்ணுவேன், பண்ணணும், வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் எது யூஸ் பண்றோம்? பட் யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது என்னது?
ஃபேன் பாய்ஸ்ல வந்து ஓ, ஓனா ஆர். presents a choice between two options. அதாவது would you like pizza or pasta? உனக்கு வந்து பீஸா பிடிக்குமா அல்லது பாஸ்தா பிடிக்குமா இன்னைக்கு நைட் டின்னருக்கு? உனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிக்குமா அல்லது சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ஆர் அப்படின்னா அல்ல ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் குடுக்கிறது. பீஸா வேணுமா? பாஸ்தா வேணுமா? பிரியாணி வேணுமா? கர்ட் ரைஸ் வேணுமா? மேங்கோ ஐஸ்கிரீம் வேணுமா? சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணுமா? சாய்ஸ் குடுக்கிறதுக்கு தான் ஆர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் சொல்றதுக்கு தான் ஆர் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப ஃபேன் பாய்ஸ்ல FANBOYS பெண்டிங் இருக்கு இல்லையா? சரி. Y எதுக்கு சொல்லுவோம்? Y என்ன? எட். சிமிலர் டு பட் தான். இந்த எட்டு வந்து சிமிலர் டு பட். ஆனாலோடைய சிமிலாரிட்டி தான் இந்த எட்டு. என்னன்னா, the exam was difficult, yet she passed with high score. The exam was difficult, yet she passed with high score. ஓகே. அடுத்தது so last one. இத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதோட ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். Indicates a result or consequence. He was tired, so he went to bed early. அவர் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தாரு. அதனால், ஆனால், அதனால், பட்டுனா ஆனால், சோனா அதனால், ஆகையால் அப்படிங்கிறதான். தமிழ்ல வந்து வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ட் வேர்ட் ஆனால், அதனால், ஆகையால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இண்டிகேட்ஸ் a result or consequence. அதாவது அவங்கள பத்தி ஒரு முடிவு தெரிஞ்சு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு செயலை சொல்வதுதான் வந்து so. எஸ் ஃபார் so. so இப்ப நம்ம வந்து coordinating conjunction வந்து பார்த்திருக்கோம். அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். சோ இப்ப வந்து ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட் சோ இதுல ஏதாவது இந்த ஃபேன் பாய்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவிட்டி போலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபேன் பாய்ஸோட ஆக்டிவிட்டி போயிடலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஃபேன் பாய்ஸ் பார்த்ததுல? சரி, ஓகே, வாங்க ஆக்டிவிட்டிக்கு போவோம். அண்டு பட்டு ஆர் இதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. மூணே மூணு கன்ஜங்ஷன் தான். அண்டுனா என்னது? ஒரு செயலோட இன்னொரு செயல என்ன பண்ணுவோம்? அண்டுக்கு சேர்ப்போமா, இணைப்போமா, மாட்டோமா? பட்டுனா இது வேணும், இங்க என்ன வேணா நடக்கட்டும், ஆனா எனக்கு இது வேணும். ஆர்னா சாய்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? சரி, இப்போ ஒவ்வொரு வேர்டா படிச்சு படிச்சு நீங்க ஆன்சர் சொல்றீங்களா? Do you go to bed at 10 PM dash 11 PM? நீ 10 மணிக்கு போறியா? இல்ல, அல்ல, அல்ல, இல்ல, அல்ல, இல்ல. அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? சாய்ஸ் கேக்குறாங்க. 10ஆ 11ஆ? அப்ப என்ன வரும் இங்க? ஆர். வெரி குட். I like milk in my tea dash I don't like sugar in it. எனக்கு பால் காஃபி பிடிக்கும். அதாவது டீன்னு அங்க சொல்லியிருக்காங்க. நான் காஃபி சொல்றேன். எனக்கு பால் ஊத்தின காஃபி பிடிக்கும். ஆனா சுகர் இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் லைக் சுகர். ஆனால் எனக்கு சர்க்கரை இருக்கிறது பிடிக்காது. அப்ப ஆனால் பா டீல பால் இருக்கலாம். ஆனா சர்க்கரை இருக்கக்கூடாதாம். இது சிம்பிளா புரிஞ்சிருச்சா? டீல பால் இருக்கலாம். சர்க்கரை இருக்கக்கூடாது. டீல பால் இருக்கலாம். ஆனா சர்க்கரை இருக்கக்கூடாது. அப்ப என்ன வரும் இங்க? ஆனால் பட் I have one brother dash two sisters. எனக்கு ஒரு அண்ணாவோ, தம்பியோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க. மற்றும்
2 தங்கையோ, அக்காவோ இருக்காங்க. எனக்கு அண்ணா மற்றும் 2 தங்கையோ அல்லது அக்காவோ. எனக்கு ஒரு அண்ணா மற்றும் 2 அக்கா இருக்காங்க. மற்றும் எனக்கு இவங்களும், அவங்களும் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐ ஹேவ் 1 பிரதர் அண்ட் 2 சிஸ்டர்ஸ் ஆல்சோ. எனக்கு வந்து அண்ணாவும், அக்காவும் இருக்காங்க. டூ யூ லைக் லிசனிங் டு ராக் மியூசிக் டேஷ் பாப் மியூசிக். உனக்கு ராக் மியூசிக் பிடிக்குமா? அல்லது பாப் மியூசிக் பிடிக்குமா? எந்த மியூசிக் பிடிக்கும்? அப்ப இதுல என்ன வரும்? உனக்கு ராக் மியூசிக்கா? பாப் மியூசிக்கா? ராக் மியூசிக் ஆர் பாப் மியூசிக். இது அல்லது அது. ஏதோ ஒண்ணு சொல்லு. 2யும் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஒண்ணு தான் உனக்கு சாய்ஸ் கேக்குறாங்க உங்களுக்கு. அப்ப அத வந்து அந்த ஒண்ண தான் சொல்லணும். I like eating cookies dash drinking chocolate milk for dinner. I like eating cookies அது கூட drinking chocolate milk for dinner. அது கூட எனக்கு பிஸ்கட்ஸ், குக்கீஸ் சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். ஆனாலும் எனக்கு வந்து என்ன வேணும்? சாக்லேட் மில்க் ஃபார் டின்னரும் வேணும். 2மே வேணும் எனக்கு. அப்போ ஐ லைக் ஈட் குக்கீஸ் அண்ட் ட்ரிங்கிங் சாக்லேட் மில்க் ஃபார் இது 2மே எனக்கு டின்னருக்கு வேணும். கீஸும் வேணும், சாக்லேட் மில்க்கும் வேணும். அடுத்தது. இஸ் இட் சன்னி டேஷ் ரெய்னிங் இன் யுவர் சிட்டி டுடே? இஸ் இட் சன்னி? இஸ் இட் சன்னி டேஷ் ரெய்னிங் இன் யுவர் சிட்டி டுடே? அதாவது மழையும் பெய்யுது, ஆனா வெயிலும் அடிக்குது. மழையும் பெய்யுது, ஆனா வெயிலும் அடிக்குது. இப்ப என்ன சொல்வீங்க? பட் இஸ் இட் ரன்னி சாரி இஸ் இட் சன்னி பட் ரெய்னிங் இன் யுவர் சிட்டி டுடே? சாரி பட் வருமா? ஆர் வருமா? இஸ் இட் சன்னி ஆர் ரெய்னிங் இன் யுவர் சிட்டி வருமா? இல்ல பட் வருமா? ஆர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டான்னு பாப்போமா? இஸ் இட் சன்னி டேஷ் ரெய்னிங் இன் யுவர் சிட்டி டுடே? ஆர் தான் கரெக்ட் ஆப்ஷன். வெரி குட். ஓகே. இப்போ ஐ லைக் ஃப்ரூட் டேஷ் வெஜிடபிள். எனக்கு பழமும் பிடிக்கும், காயும் பிடிக்கும். எனக்கு பழம் பிடிக்கும், ஆனா காய் பிடிக்கும். அப்படி சொல்லுவோமா? எனக்கு பழம் அதாவது உனக்கு பழம் பிடிக்குமா? காய் பிடிக்குமான்னு கேட்டா, உனக்கு அப்படின்னு வந்தா அங்க கேள்வி. அதாவது சாய்ஸ். எனக்குன்னு நானே சொன்னேன் அப்படின்னா, அது சாய்ஸ் கிடையாது. சாய்ஸ் ஆப்ஷன தூக்கிடுங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 2க்கு வாங்க. எனக்கு பழம் பிடிக்கும், ஆனா காயும் பிடிக்கும். எனக்கு பழமும் பிடிக்கும், காயும் பிடிக்கும். நீங்க சொல்ற வார்த்தைய நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லி பாருங்க. எனக்கு பழமும் பிடிக்கும், காயும் பிடிக்கும். எனக்கு பழம் பிடிக்கும், ஆனா காயும் பிடிக்கும். எந்த வார்த்தை கரெக்ட்? ஐ லைக் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். எப்படி சொல்றோம்? இதுவும் அதுவும் இணைந்து சேர்ந்து. சோ அப்ப காயையும் கனியையும் இணைப்பதற்கு பயன்படக்கூடிய இணைப்பு சொல் என்னது? அண்ட். ஆர் யுவர் ஹவுஸ் கீஸ் இன் யுவர் பேக்பேக் டேஷ் ஆன் த டேபிள். உன்னுடைய வீட்டு சாவியானது பேக்பேக்ல இருக்கா? இல்ல டேபிள் மேல இருக்கா? பேக்பேக்ல இருக்கா? இல்ல டேபிள் மேல இருக்கா? அப்ப இங்க என்ன வந்துருச்சு? பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? என்ன வரும்? ஆர் வருமா? அண்ட் வருமா? ஆர் தான் வரும். பிகாஸ் இங்க வந்து நம்மள கேள்வி கேட்கறாங்க. ஆர் யுவர் ஹவுஸ் கீஸ் இன் யுவர் பேக்பேக் ஆர் ஆன் த டேபிள்? உன்னுடைய வீட்டு சாவி வந்து பேக்ல இருக்கா? அல்லது டேபிள் மேல இருக்கா?
இதே நான் சொன்னேன்னா, நான் அப்படின்னு சொல்லும்போது வேறையா மாறும். நீ அப்படின்னு சொல்லும்போது வேறையா மாறும் இணைப்புச் சொற்கள். ஸோ, அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து கன்ஜங்ஷன் தப்பு பண்ணுவோம். ஸோ, நம்ம ஒருமையில பேசுறோமா? பன்மையில பேசுறோமா? அது வந்து தெரியணும். அதே மாதிரி நம்மை நாமே சுட்டிக் கொள்கிறோமா? தேர்ட் பெர்சன் நம்மள கொஸ்டின் பண்றாங்களா? சுட்டுறாங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் இந்த கன்ஜங்ஷன் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து போடுவீங்க. ஓகேவா? சரி. அடுத்த கொஸ்டின். 9வது கேள்வி. Emily and Bob like Max. They don't like history. இவங்களுக்கு எமிலிக்கும் பாப்க்கும் மேக்ஸ் பிடிக்கும். ஆனா வந்து ஹிஸ்டரி பிடிக்காது. அப்ப என்ன வரும் இங்க? இங்க எமிலிக்கும் பாப்க்கும் மேக்ஸ் பிடிக்குமா? ஹிஸ்டரி பிடிக்குமான்னு சாய்ஸ் கேட்கல. பிடிக்காதுன்னு அவங்க ஆன்ஸரே சொல்ட்டாங்க. கொஸ்டின் பண்ணல அவங்கள. எமிலிக்கும் பாப்க்கும் டு யூ லைக் மேக்ஸ் ஆர் ஹிஸ்டரி அப்படின்னு கேட்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எமிலிக்கும், பாப்க்கும் மேத்ஸ் தான் பிடிக்கும். ஹிஸ்டரி பிடிக்காது அப்படின்னு சொல்ட்டாங்க. அதே மாதிரி எமிலிக்கும், பாப்க்கும் மேத்ஸும் பிடிக்கும், ஹிஸ்டரியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லல. ஸோ நம்ம குடுத்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு எக்ஸாக்ட்டா தமிழாக்கத்துல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க என்ன கன்ஜங்ஷன்? இப்ப இங்க வந்து எமிலிக்கும், பாப்க்கும் மேத்ஸ் பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு ஹிஸ்டரி பிடிக்காது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆனால் அப்படிங்கிறதுக்கு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம்? என்ன இணைப்புச் சொல்? பட். வெரி குட். ஓகே. ஸோ ஃபேன் பாய்ஸ்ல எல்லாரும் கிளியர் ஆயிட்டீங்க இல்லையா? அடுத்தடுத்தது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், பேர்டு கன்ஜங்ஷன்லாம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம் நம்ம கன்டினியூட்டி. ஓகே. இஸ் இட் தர்ஸ்டே டேஷ் டியூஸ்டே டுடே? இன்னைக்கு வியாழக்கிழமையா அல்லது செவ்வாய்க்கிழமையா? இன்னைக்கு என்ன கிழமை? கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன டே? தர்ஸ்டேவா அல்லது டியூஸ்டேவா? என்ன கிழமை இன்னைக்கு? ஆப்ஷன் வந்துருச்சு. செவ்வாய் அல்லது வியாழன் அல்லது அப்படின்னாவே என்ன வந்துருச்சு? ஆர். எஸ். ஸோ 10 கேள்விக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபேன் பாய்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடுத்து. இஸ் இட் ரைட்? கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான தமிழக்கம் கரெக்ட்டா தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவோம். நமக்கு கன்ஃப்யூஸே ஆகாது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கரெக்ட்டான தமிழாக்கம் தெரியலன்னா தான் நமக்கு என்ன வரும்னா, கன்ஃப்யூஷன் வரும். நமக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சரி. இன்னும் வந்து உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல இல்ல பேர்டு கன்ஜங்ஷன்ல ஒரு சின்ன ஈஸி டாபிக். ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. ஸோ வந்து எய்தர் ஆர், நெய்தர் நார் அத பார்க்கலாம். ஆர் வருமா, நார் வருமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜாக் நெய்தர் ஸ்விம்ஸ் ஆர் சர்ஃப்ஸ். ஜாக் வந்து ஸ்விம் நார் சர்ஃப்ஸ். இது இல்லைன்னா அது பண்ணிதான் ஆவான். பண்ணிதான் ஆக வேண்டும். அப்ப நார். Alan will either bake cookies dash cake. அவன் வந்து குக்கீஸ், பிஸ்கெட்ஸ தயார் பண்ணுவானா அல்லது கேக்கா? பிஸ்கெட்டா? கேக்கா? அவன் குக் பண்றான், பேக் பண்றான் என்ன வேணா இருக்கட்டும். அவனுக்கு வந்து குக்கீஸ் பிடிக்குமா அல்லது கேக் பிடிக்குமா? அங்க கேட்டிருக்கிறது வந்து இத பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல பண்ணு நம்மகிட்ட வந்து ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ குக்கீஸ் ஆர் கேக். ஆப்ஷன் கேட்டுட்டா என்ன பண்ணுவோம்? ஆர் என்ற இணைப்புச் சொல்லை இணைப்போம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபேன் பாய்ஸ்லயே வருது. அதனால தான் இத எடுத்துட்டு வந்தேன். பெட்டி வாண்ட்ஸ் டூ எய்தர் பெயிண்ட். அவளுக்கு வந்து பெட்டிக்கு வந்து என்ன பண்ணும்? ஒண்ணு பெயிண்ட் பண்ணும்.
இல்லன்னா டிரா பண்ணும். ஒண்ணு வரைய விடு என்ன, இல்ல அப்டின்னா பெயிண்ட் பண்றதுக்கு விடு. 2ல ஏதோ ஒரு வேலைய செய்ய விடு. என்ன வேல செய்ய விடணும்? சரி, ஓகே. உனக்கு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்குது? என்ன புடிச்சிருக்கு? ஆர். பெட்டி வாண்ட்ஸ் டூ எய்தர் பெயிண்ட் ஆர் டிரா. ஓகேவா? சரி. இந்த ஆன்ஸரோட சப்மிட் குடுக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்த்ததுல கன்ஜங்ஷன்ல என்னென்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், பேர்டு கன்ஜங்ஷன் இணைப்புச் சொற்கள் வந்து பார்த்தோம். அதனுடைய வகைகள் பார்த்தோம். அதுல முதல் வகை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரானிமியம் வச்சு அது என்ன வந்து அந்த ஃபேன் பாய்ஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதனுடைய மீனிங் என்ன, அதற்கான ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியரா? அடுத்த கிளாஸ்ல நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து கன்டின்யூ பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த கோஆர்டினேட்டிங்கோட அடுத்த கிளாஸ்ல என்ன வரும்னா, இதனுடைய தொடர்ச்சியாக சபார்டினேட்டிங் வரும், பேர்டு வரும். இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஈஸியா புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ங்கிற நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்!